சமூக சேவைக்காக இன்றைக்கி டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. நான் அரசியலில் ஒரு 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்து, இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் காலம் வரை நான் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு வருகிறேன். பொதுமக்கள் சேவைக்காக இந்த ஏழை எளிய மக்களுக்கு புயல், மழை, வெள்ளம் வருகிற காலங்களில் அவர்களுக்கு உணவு வழங்குவது, அவர்களுடைய தேவைகள் அறிந்து அவர்களுக்கு செயல்படுவது, அதே போல் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு கொரோனா காலத்தில் அத்தனை மக்களுக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கியது, பல்வேறு பொருட்களை வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு பண்ணது. அதே போல் வீடு தீப்பிடித்து இருந்தாலோ மற்ற இருந்தாலும் உடனடியாக அந்த மக்களுக்கு சேவை செய்வது. அதே போல் அம்மா பிறந்தநாள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள், எடப்பாடியார் பிறந்தநாள் போன்ற பல வழிகளில் பல்வேறு நேரங்களில் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேட்டி சேலை வழங்கியது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பள்ளியிலே சேர்ப்பது, அவர்களுக்கு உண்டான தேவைகள் அறிந்து அவர்களுக்கு செயல்படுத்தி பள்ளியிலே சேர்ப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, இப்படி பல்வேறு பணிகளை, அதுவும் மழை வெள்ள காலங்களில் நாங்கள் சாப்பாடு போடுறது, தண்ணியிலே போய் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து அவர்களுக்கு பல திட்டங்களை செய்து கொடுத்தது, அவங்களுக்கு சாப்பாடு போட்டது, அவர்களை காப்பாற்றியது, இப்படிப்பட்ட பல பணிகளை செய்த காரணத்தினால் இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்டு என்னை தேடி வந்தே இந்த டாக்டரேட் பட்டத்தை இன்றைக்கு ஒரு கௌரவமாக டாக்டரேட் பட்டத்தை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது எனக்கு மட்டுமல்ல, என்னை சார்ந்த இயக்கத்திற்கும் ஒரு பெருமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவிற்கு எங்களுடைய பணி ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுதோறும் அம்மா பிறந்தநாள் என்றால் 10,000லேருந்து 20,000 பேருக்கு நாங்கள் வேட்டி சேலை வழங்குவோம் ஏழை எளிய மக்களுக்கு. அதே போல் அன்னதானம் போடுவது, அதே போல் யாராவது வீடு தீப்பிடித்து எரிந்து விட்டால் அவர்களுக்கு உடனடியாக போய் உதவி செய்வது, அவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு உடல் சரி மாணவ மாணவிகளுக்கு இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்து படிக்க வைப்பது. அதே போல் திருவொற்றியூருக்கு நான் எம்எல்ஏ இருந்த காலத்தில் கல்லூரி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன், நூலகம் கொடுத்திருக்கிறேன், தாலுக்கா அலுவலகம் கொடுத்திருக்கிறேன். அதே போல் பல்வேறு பணிகளை பல்வேறு நிலைகளில் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன், துறைமுகம் கொடுத்திருக்கிறேன், மாட்டு மந்தை மேம்பாலம் வழங்கியிருக்கிறேன். இப்படி திருவொற்றியூர் தொகுதியில் உள்ள அத்தனை பணிகளையும், குடிக்க தண்ணி, ட்ரைனேஜு, இப்படி எல்லா பணிகளையும், பட்டாவுக்கு தனி தாசில்தார் கொண்டு பட்டா வழங்கியிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகளை செய்து இந்த மக்களுக்கு பணியாற்றுகிற காரணத்தினால் இன்றைக்கு ஒரு கௌரவத்தை இன்றைக்கு இந்த யூனிவர்சிட்டி இன்றைக்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் நான் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது எங்களுடைய இயக்கத்திற்கு, அனைத்து இந்த அதிமுக கழகத்துக்கும் பெருமை சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் இதுவரையிலும் எதிர்பார்த்து செய்யலை. இன்றைக்கு இது கௌரவம் வந்திருக்கிறதால இன்னும் எதிர்பார்ப்போடு இதை இன்னும் அதிகமாக இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கல்லூரி கொண்டு வந்து திருவொற்றியூர் கொடுத்த பொழுது ஒரு சாதாரண வீட்டில் 10 பாத்திரம் தைக்கக்கூடிய ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண், அந்த குழந்தை +2ல் அந்த குழந்தை 1200க்கு 1140 மார்க் எடுத்தது. ஆனால் அவங்களால அந்த பிள்ளையை மேலே படிப்புக்கு கல்லூரிக்கு அனுப்ப முடியல. ஆனால் நான் அதை கேள்விப்பட்டு எனக்கு அந்த கல்லூரிக்கு எல்லா அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது அவர்களால் ஒரு 25 ரூபா கட்டி கூட அந்த ஃபார்ம் வாங்க முடியல. அதுக்கு 2,500 தான் ஃபீஸு. அந்த 2,500 ஃபீஸ் கூட கட்டி அவங்கள சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அப்போது என்னை சந்திக்கும் பொழுது அட்மிஷன் ஓவர் ஆகி ஃபஸ்ட் செமஸ்டர் நடக்கிற நேரத்தில் பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு நான் கேட்டேன், ஏமா படித்த பிள்ளை தானே, ஒரு 25 ரூபா கொடுத்து ஃபார்ம் வாங்காமல் எப்படிம்மா அட்மிஷன் கொடுப்பாங்கண்ணே? அது அழ ஆரம்பித்தேன் அந்த பொண்ணு. அதே போல் அவங்க அம்மாவை கேட்டால் அந்த அம்மா அழுகுறாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த அம்மா 10 பாத்திரம் வைக்கிறாங்க, இந்த அம்மா வசதி வாய்ப்பு இல்லை. ஏன்னா நல்ல மார்க் 1200க்கு 1140 மார்க் வாங்கியிருக்கு. சரின்னு உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக ஃபார்ம் வாங்கி அந்த பணம் கட்டி அதுக்கு ஃபீஸ் கட்டி அந்த பிள்ளை அட்மிஷன் கொடுத்து அதுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து துணிமணி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளை படித்து சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பை
அன்றைக்கு நான் பெற்றுக் கொடுத்தேன். நான் ஒருவருக்கு தான் பெற்றுக் கொடுத்தால் கூட பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது ஒரு செய்தி சொல்கிறேன். பெற்றுக் கொடுத்தால் கூட அது எனக்கு பெரிய மனநிறைவு கொடுத்தது. அந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டு 3 வருஷம் படிச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு ஜாப்புக்கு போயிட்டு எனக்கு மாதம் 25,000 சேலரி அங்கிள் அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸோடு வீட்டாண்டு வந்து நிற்கும்போது உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்து அந்த அம்மாவும் வந்து அழுதுட்டாங்க. ஏன்னா எங்கள் லைஃப்பை பண்ணீங்க அப்படின்னு. இது மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்கோம். இது ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியும். ஏன்னா இது டிவியில் அவ்வளோ செய்தி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆக மொத்தத்தில் இந்த நீங்கள் கேட்டதனுடைய தாக்கம் என்னென்னா, இது வரலாம் நான் பண்ணின்னு இருந்தீங்க, இந்த டாக்டரேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பணி இதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமாக இருக்குன்னா என்னுடைய பணியில் தொய்வு இருக்காது. எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஏழை எளிய மக்களுக்காக உண்டான பணியை இப்போ இந்த கடந்த மழையில் நான் வந்து ஒரு 6 நாள் குறைஞ்சது சாப்பாடு எடுத்துகிட்டு வீடு தண்ணியில் மூழ்கி இருந்தவங்களுக்கும் தண்ணியிலேருந்து வெளியே வரவங்களை அப்புறப்படுத்த வெளியே கொண்டு வந்து விடுறது, அவங்கள சாப்பாடு போடுறது பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன். அவங்களே ஆடி போயிட்டாங்க. எனக்கு என்னென்னா, நான் அந்த மேலே போட்டிருக்கேன் அந்த இதை போட்டு போய் உள்ளே போய் சாப்பாடெலாம் கொடுக்கும்போது மழை பயங்கர கொட்டிகிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த ஜனங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தத விட தண்ணி கொடுங்கன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி இல்லை, அவங்க சமைக்கிறதுக்கு பண்ணுறது இல்லை. சாப்பாடு கொடுக்குறோம், குடித்தா தண்ணி குடிக்கின்ற, அதுக்கு தண்ணி இல்லை. அதை தண்ணி பாட்டிலாக எடுத்துகிட்டு போய்ட்டு கேஸாக எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மக்களுக்கு கொடுத்தோம். அவங்க எல்லோரும் எங்களை வாழ்த்துனாங்க. அந்த வாழ்த்து தான் இன்றைக்கி பட்டமாக கிடச்சிருக்குதுன்றது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.